இது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. வெஸ்டர்ன் டாய்லெட் அல்லது யூரோப்பியன் கிளாசெட் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்புகளை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பது பலருக்கும் தெரியாது. இதனை பயன்படுத்தும் பொழுது செய்ய வேண்டிய மிக முக்கியமானது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இதில் ஃபிளஷ் டேங்க் என்ற அமைப்பு இணைக்கப்பட்டு இருப்பதனால் ஃபிளஷ் என்ற பட்டனை அமர்த்தினாலே போதும், நீர் இந்த கிளாசெட்டிற்குள் வந்து அசுத்தங்களை வெளியேற்றிவிடும். ஆனால் இங்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கின்றது. இவ்வாறு ஃபிளஷ் டேங்கில் இருந்து வரும் நீர் மிக வேகமாக வரும். அவ்வாறு வரும் பொழுது அந்த தொட்டி போன்ற அமைப்பிற்குள் இருக்கும் அந்த நீரின் மீது படும் பொழுது அந்த நீர் தெரித்து சிறு சிறு துகள்களாக காற்றில் பரவ ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் பல எண்ணிக்கையிலான நீர்க்குமிழிகள் உருவாகி அந்த நீர்க்குமிழிகள் வெடிக்கும் பொழுதும் சிறு சிறு துகள்களாக நீர் காற்றில் கலந்து மேலே எழும்ப ஆரம்பிக்கும். இது சாதாரணமாக நம் கண்களுக்கு தெரியாது. அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் லேசர் ஒளியை வைத்து இது எவ்வாறு பரவுகின்றது என்பதை பார்த்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு மேல் இது காற்றில் கலக்கின்றது என்று கண்டுபிடித்துள்ளார்கள். சரி, இதில் என்ன சிக்கல் என்றால், இந்த நீர் அசுத்தமான நீர். இதில் பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் ஏன் சில நேரங்களில் அசுத்தங்களும் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. இதனால் தான் இந்த வெஸ்டர்ன் கிளாசெட்டில் மூடி இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த மூடியை மூடிவிட்டு ஃபிளஷ் செய்வது இல்லை. திறந்த நிலையில் இதனை ஃபிளஷ் செய்வதனால் இது காற்றில் கலக்கின்றது. இவ்வாறு காற்றில் இருக்கும் இந்த துகள்கள் தரையில் படிய பல நிமிடங்கள் ஆகும். அதற்குள் வேறொருவர் வந்தால் அவர் இதனை சுவாசிக்க கூட வாய்ப்பு இருக்கின்றது என்பதை இந்த ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இதனை பயன்படுத்தும் பொழுது மூடியை மூடிவிட்டு ஃபிளஷ் செய்யுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.